பிரைஸ் லார்ட். ஜீசஸ் இன் மீ மினிஸ்ட்ரி சார்பாக அவங்கள வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த 100 நாள் விடுதலை முழங்கால் யுத்த ஜெபத்தில் இந்த நாளில் உங்களோடு பேசுகிற வார்த்தை சங்கீதம் 91:10. ஆகையால் பொல்லாப்பனுக்கு நேரிடாது, வாதைவன் கூட அறத்தை அணுகாது. இந்த காலை வேளையில் ஆவியான உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, உங்களுக்கு இருக்கான வாதை, கொள்ளை நோய் இதெல்லாம் குறித்து உங்களுக்கு பயமாக இருக்குதா? செய்வினை, மந்திரவாதம், வெள்ளி சீனியம் இதை குறிச்செல்லாம் உங்களுக்கு பயம் இருக்குதா? இன்றைக்கு ஆவியான சொல்லுகிறாரு, பொல்லாப்பனுக்கு நேரிடாது, வாதைவன் கூட அறத்தெல்லாம் அணுகாது. ஏன் அப்படின்னு சொன்னா, தாவீது தன்னோட பிள்ளைகிட்ட சொல்றாரு பாருங்க, 9ஆம் வசனத்துல, எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாய் கொண்டாய். அப்ப பேஸ்மெண்ட் யாரா நீ வச்சுட்டேன்னா, இயேசு கிறிஸ்துவ நீ பேஸ்மெண்டா வச்சிட்ட. அப்ப பரலோகத்தின் தேவனை நீ, உன்னதமான தேவனை நீ பேஸ்மெண்ட்டாக வைக்கும் பொழுது உன்னை யாரும் அசைக்க முடியாதுன்னு சொல்லி ஆவியானவர் இந்த காலைய வேலையில் சொல்கிறாரு பாருங்க. அப்போ தாவீது தேவனை துதித்து ஆராதித்து கொண்டு இருக்கும்போது சவுல் ஈட்டியை விட்டு எரிகிறாரு, எரிச்சல் கொண்டு. அப்போ பிசாசு நீங்கள் தேவனை நோக்கி உட்காரும் போது அவன் எரிச்சல் கொண்டு உங்களுக்கு விரோதமாக மனுஷங்களை ஏவும் போது அவர் நீங்கள் துதிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். அது என்ன வந்தாலும் சரி, நீங்கள் கண்ணை மூடிட்டீங்களா, ஆண்டவர் நல்லா துதிச்சு ஆராதிச்சு அந்த உன்னதத்தின் மகிமை குஷியா இருக்கும் பொழுது ஆவியான அதை பார்த்து உங்களை பாதுகாத்துக்கிட்டே இருப்பாரு பாருங்க. அது பாதுகாக்கும் போது ஒரு அடி தூரத்துல கண்ட மரணம், ஒரே ஒரு அடிதான் இருந்தது அந்த ஈட்டி அவனை தாக்குறதுக்கு. ஆனா ஃபைன் டியூனிங்கா இருக்கும். ஒரு ராஜா அந்த காலத்துல ஈட்டியை வச்சு எய்ந்தார் அப்படின்னு சொன்னா அது கரெக்டா எக்ஸாக்டா போய் அடிக்கும், அது மிஸ்ஸே ஆகாது. ராஜாக்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பிராக்டிஸ் கொடுப்பாங்க. அன்னைக்கு சவுல் எரிஞ்ச அந்த ஈட்டி தாவீது மேல படாததுக்கான நோக்கம் தேவ பிரசன்னம் அதை தடுத்தது. அது அவனே பார்த்தான், தேவன் அவனை பாதுகாத்தான்னு சொல்லி அவனே பார்த்தான். அதே மாதிரி தேவன் உங்களுக்கு விரோதமா எழும்பி இருக்கிற எந்த வாய்க்காதே போக முடியாது, அவர் செய்வார். ஆமென். உங்களுக்கு விரோதமா யார் என்ன பேசினாலும் சரி, உன்னதமான கர்த்தர் உங்களுக்கு தாபரமா நீங்க கொண்டிருக்கீங்களா? விசுவாசமா இருங்க. இங்க தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணிட்டு வெளியே போய் சூழ்நிலையை பார்த்து புலம்ப கூடாது. அப்படிதான் பாத்தீங்கன்னா, லாசரோட கல்லறைக்கு முன்னாடி போய் அவ சொல்றா, அவளோட சகோதரி சொல்லும் பொழுது என்ன சொல்றா அப்படின்னா, ஆண்டவரே 4 நாள் ஆச்சு ஆண்டவரே, நாரும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி, நாருமே அப்படின்னு சொல்லி சொல்றா. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, தேவனிடத்துல விசுவாசமா இரு, நான் உனக்கு சொல்லலையா? விசுவாசம் எங்க இருக்கணும்? சூழ்நிலை மத்தியில தான் விசுவாசம் இருக்கணும். அதான் இருக்க முடியலையே அப்படின்னு சொன்னா அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. நீங்க உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கணும்னா நீங்க விசுவாசிச்சாதான் முடியும். நீங்க விசுவாசிச்சு பலனா நிற்கும் போதுதான் உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும், செய்வினை கட்டெல்லாம் பழிக்காம போகும். சூழ்நிலையை பார்த்து நீங்க பேசும்போது தான் கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார். நீங்க அந்த சூழ்நிலை காற்றும் கடலும் கொந்தளிக்குது. இயேசு என்ன செஞ்சாரு? எந்திரிச்சு பிதாவை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் சொன்னாரா? வார்த்தையினால கட்டளை கொடுத்தார். ஆமென். அப்ப இறையாதே அமைதலான்னு ஒரே வார்த்தை சொன்னாரு, அவ்வளவுதான். அந்த ஒரு வார்த்தைக்கு காற்றும் கடலும் பிசாசு அவ்வளவு தூரத்துக்கு அந்த சூழ்நிலையை மாத்தினா. ஆனா இவர் ஒரே வார்த்தையில அதை மாத்திட்டாரு. காரணம், அந்த அதிகாரத்தை உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறாரு. தன்னுடைய ரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்த ஒவ்வொருத்தருக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, உங்க மேல என் மேலேயும் வச்ச அளவற்ற அனாதி ஸ்நேகம், பிதா நம்ம மேல வச்ச ஸ்நேகம், இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பரிசுத்த ஆவியான வழி நடத்துதல், இந்த 3 நம்மளுக்குள்ள இருக்கும் பொழுது தேவ ஆவியானவர் நம்மை வழி நடத்துவார். நீங்க உங்க வீட்டில் ட்ரக் அடிக்டராக இருக்காங்களா? உங்க வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்குதா? அநேக துன்மார்க்கமான ஜீவிதத்தில் இருக்கிறாங்களா? உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் விற்காம இருக்குதா? தேவ சித்தம் என்னன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ப்ராப்பர்ட்டிஸ் விஷயங்களை தேவ சித்தம் தெரிஞ்சுக்கிட்டு அதை மூவ் பண்ணுங்க. இதை வச்சு செஞ்செல்லாம் நீங்க உங்க புத்திக்கு யோசிச்சீங்கன்னா அது நடக்காது. தேவ ஆவியானவர் தடுப்பாரு. தேவ ஆவியானவர் உங்களுக்கு அதை செய்யணும், இதை வச்சுதான் உங்களுக்கு இதை மூவ் பண்ணணும்னா அவரே காரியங்களை நடப்பிப்பார். அவர் கையில கொடுத்து நீங்க ரிலாக்ஸா சோத்திரம் மட்டும் சொல்லிட்டு உட்காருங்க. இந்த நாளைக்குள்ள கர்த்தர் உங்களுக்கு ஒரு லீடிங்கை கர்த்தர் தருவார். இன்னைக்கு லீடிங்கை கொடுப்பாரு. சில பேருக்கு இன்னைக்கு காரியங்கள் முடியும், சில பேருக்கு காரியங்கள் கர்த்தர் அனுமதிப்பார். ஆமென். இதெல்லாம் நடக்கணும்னா என்னன்னா, உன்னதமான கர்த்தரை உங்களுக்கு தாபரமா கொள்ளணும். அவர் மேல நம்பிக்கை வச்சு உறுதியா நில்லுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வார். நம்ம ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துறோம்ப்பா. உங்க பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற அந்த பயத்தின் ஆவியை நீக்கி போடுங்க ஆண்டவரே. சூழ்நிலை மத்தியில நிற்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, பிள்ளைகள் பயந்து நடுங்கி போகாதபடிக்கு ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, நீர் பல காரியங்களை நீர் திறந்து கொடுக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. வாசல்களை திறப்பீராக. நீங்களோ என்னை விழும்படி தள்ளினீர்கள், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தான்னு சொன்ன வார்த்தையின்படி நீங்க உதவி செய்யணும்னா
ஆண்டவரே, தள்ளப்பட்ட எனக்கு, தள்ளப்பட்ட இவர்களுக்கு ஆண்டவரே விசுவாசமானது நீச்சல் ஆழத்தின் அனுபவத்துக்குள்ள இருக்க கத்த கிருபை செய்யுங்க ஆண்டவரே. தாவீதுக்கு நீங்க அடைக்கலமா இருந்தீங்க ஆண்டவரே. சாலமோனுக்கு நீங்க தாபரமா இருந்தீங்க ஆண்டவரே. நீங்க தெரிந்து கொண்ட ஒவ்வொரு மனிதருக்கும் வாக்குத்தத்தம் கொடுத்து வெளியே கொண்டு வந்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் அந்த கிரியைகள் வெளிப்பாடுகள் வெளிப்படட்டும் ஆண்டவரே. அதுக்குண்டான வலுகள் உறுதிகள் உண்டாயிருக்க முடியாது செபிக்கிற ஆண்டவரே. எலும்பி பிரகாசிக்க கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமேன்.